விஜய் சார் யார் நிற்க வைக்கிறாங்களோ யார் வேணாலும் ஜெயிப்பாங்க. ஏன்னா விஜய் சார் முகத்துக்கு தானே ஓட்டு விடுது. கடமை செய் பலனை எதிர்பார்க்காதன்றது தான் என்னுடைய கோட்டை. நிறைய பேர் அண்ணா நீங்கள் வாங்கண்ணா, நீங்கள் வந்தால் நாங்கள் ஓட் போடுறோண்ணா, வெல்கம்ண்ணா இதெல்லாம் சொல்கிறீங்க. நான் ஷூட்டிங் போகிற இடத்துல நான் ஏதாவது ஆஃபீஸ் போனால் கூட வாங்க எம்எல்ஏ சார் திருச்சி தொகுதியில் நிற்கிறீங்களா, எல்லாருமே சந்தோஷமாக கூப்பிட்டீங்க, அன்பாக கூப்பிட்டீங்க. உங்கள் அன்புக்கு எல்லாருக்கும் நன்றி. பட் அது எது தர்மம்னு ஒன்று இருக்குல்ல, என் மனசில் இருக்குதான் நான் இன்றைக்கி சொல்லிடுறேன். நான் திருச்சி தொகுதியில் நான் வந்து நிற்கணுமா, இல்லை விஜய் சார் எப்போ ஹீரோ ஆனாரோ அப்போத்துலேருந்து ஒருத்தர் போஸ்ட் ஓட்டியிருப்பார்ல, அதுக்கப்புறம் அவர் அரசியல் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் அந்த அரசியலுக்காக உழைச்சிருப்பாங்கல்ல, அவர் ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து வந்தவங்களாம் இருப்பாங்க, அவங்க வரணுமா நான் வரணுமா? விஜய் சார் வீட்டில் இன்னும் எத்தனை பேர் திருச்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ நம்மளுக்கு என்ன தெரியும்? அது விஜய் சார் டிசைட் பண்ணணும். விஜய் சார் யார் நிற்க வைக்கிறாங்களோ யார் வேணாலும் ஜெயிப்பாங்க. ஏன்னா விஜய் சார் முகத்துக்கு தானே ஓட்டு விடுது. ஸோ அந்த இடத்துல போய் நான் போய் நிற்கிறதுன்றது அது தர்மமே இல்லைல்ல. யாரோ ஒருத்தர் விதை போடுவாங்க, அங்கே செடி முளைக்கும், அதுக்கு வேலி கட்டுவாங்க, அதை பாதுகாப்பாங்க. ஒரு மரம் ஒன்று வரும், அந்த மரத்தில் ஒரு பழம் வரும், அந்த பழத்தை நான் எடுத்து சாப்பிட்ணுமா, விதை போட்டவங்க சாப்பிட்ணுமா? ஒரு வேளை நம்ம போய் சேரணும்னா எப்படி தெரியுமா சேரணும்? ஃபஸ்ட்டு உறுப்பினராக போய் சேரணும். உறுப்பினராக சேர்ந்து அந்த கட்சிக்காக 3 வருஷம் உழைக்கணும், 4 வருஷம் உழைக்கணும். கட்சியுடைய எல்லா நலத்திட்டங்களையும் எத்தனை போய் வெளியே சொல்லணும். கடமை செய் பலனை எதிர்பார்க்காதன்றது தான் என்னுடைய கோட்டை. உழைக்கணும். அப்புறம் கட்சி மேலிடம் பார்த்து சிஎம் பார்த்து நல்லா உழைக்கிறாங்க ஒரு போஸ்ட் கொடுத்தா அந்த போஸ்ட்டில் நம்ம இருந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். அது தர்மம். நான் ஃபஸ்ட்டு என்னுடைய நிலைப்பாடை சொல்கிறேன். நான் எதுக்கு அரசியல் வந்திருக்கேன், ஏன் வந்திருக்கேன், யார் கூட போக போகிறேன் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஒரே ஒரு விஷயம் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்க போகிறேன், எனக்காக இல்லை. எப்படி நம்ம ஹெல்ப் கேட்க போகிறேன்? கலைஞர் ஐயா இருந்தார், அவர் இருக்கும்போது நான் ஒரு சில குழந்தைங்கிட்ட ஆப்ரேஷனுக்கெல்லாம் ஹெல்ப் கேட்டேன், அவரும் பண்ணார். அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் சார் அவர்கிட்ட இப்போ தான் லேட்டஸ்ட்டாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி என்னுடைய மாற்றுத்திறனாளி பசங்க மல்லர் கம்பம் கற்றுக்கிட்டாங்க. மல்லர் கம்பம்னா ஒரு கட்டையை வச்சுட்டு அதுக்குள்ளே டான்ஸ் ஆடுறது கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஷோஸ் எல்லாம் வேணும்னு அவர் நம்பர் என்கிட்ட இல்லை, கேட்டு வாங்கி ஒரு வீடியோ அனுப்பிவிட்டேன், அவ்வளோதான். அவர் என்ன பண்ணார்னா ஸ்டாலின் சார் சிஎம் சாருக்கு இதை அனுப்பி கேட்டு ஒரு வாரத்தில் சிஎம் சார் முன்னாடி ஆட வச்சுட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் அப்படி பண்ணியிருக்காங்க. அப்புறம் அன்புமணி ராமதாஸ் சார் பண்ணியிருக்காரு. நிறைய குழந்தைங்க ஆப்ரேஷன், அவர் ஹெல்த் மினிஸ்டராக இருக்கும்போது, நீங்களே நடிகராக இருக்கும்போது நான் ஒரு குழந்தைய கூப்பிட்டு வந்தேன், நீங்களே உங்கள் சொந்த காசை போட்டு ஆப்ரேஷன் பண்ணி அந்த குழந்தைய காப்பாற்றி கொடுத்து, நடிகராக இருக்கும்போதே ஒரு குழந்தைய காப்பாற்றிங்க. இப்போ சிஎம் ஆகிட்டீங்க, தைரியமாக வந்து உரிமையோடு கேட்பேன், ஒரு 1000 குழந்தைக்கு பண்ணு. 1000ன்னா நீங்கள் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம் உங்கள் மினிஸ்டர்ஸ் கிட்ட சொல்லி. அது உரிமையோடு வந்து நான் போய் கேட்கறதில்ல, நியாயம் இருக்குது. அது சிஎம் பண்ணும்போது அது வெளியே வந்து சிஎம் எனக்காக என் நண்பர் வந்து இத்தனை ஆப்ரேஷன் பண்ணார், இத்தனை குழந்தைங்க இந்த ஹெல்ப் பண்ணாருன்னு அப்போ பெருமையாக சொல்லிக்கலாம். நம்ம அதுக்குன்னு ஃபீல் பண்ணுறாதீங்க, அண்ணன் அரசியலுக்கு வரமாட்டார் போல. திருச்சி கிழக்கில் தான் நிற்கலன்னு சொன்னேன், அதுதான் தர்மம் இல்லைன்னு சொன்னேன், வேற எங்கேயும் நிற்கலன்னு சொல்லல. நிற்போம் பொறுமையாக, அடி மேலே அடி எடுத்து வச்சு, அவசரப்பட்டு என்ன இது சீக்கிரம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா காய்கறி கடையாக போய் வாங்குறதுக்கு இவ்வளோ நாள் நம்ம உழைச்சி காப்பாற்றி வச்ச பேரெல்லாம் ஒருத்தருக்கு போய் சரண்டர் பண்ணிட்டு அவங்களுக்காக உழைக்க போகிறோம்னா அங்கே நம்மளுக்கு சீட்டு வேணாம், எதுவும் வேணாம், மரியாதை. எங்கே நம்மளுக்கு மரியாதை நல்லா கிடைக்குதோ, யார் கூட போய் சேர்ந்தா மக்களுக்கு நல்லது நடக்குமோ எல்லாம் திங்க் பண்ணி அழகாக பண்ணுவோம்.